பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உபாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனம். தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயை கொண்டு இஸ்ரவேலரோடு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதிலே சொல்லப்பட்ட, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறக்கக்கூடாத ஒரு வார்த்தை தான், காரியம்தான் இது. என்ன? தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எப்படி இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அப்படியே பாவப்படியிலிருந்த நம்மை கிருபையாய் மீட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவக்கி நம்மையும் புறப்பட பண்ணியிருக்கிறார். இந்த இஸ்ரவேலர்கள் கானானை போய் அடையும் வரைக்கும் அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். அதுபோலதான் இந்த பரம கானானை நாம் அடையும் வரைக்கும் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் முற்பிதாக்கள் தூரத்திலே அந்த அரணான கோட்டையும் நகரமாக இருக்கிற அந்த தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த வாசஸ்தலத்தை அவர்கள் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு மரித்தார்கள் என்று எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன? நானும் நீங்களும் அந்த பரம கானானை அடையும்படிக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை பாவம் அடிமைத்தனம் என்கிற எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி இருக்கிறார். இப்பொழுது நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நியமித்த ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை காண்பித்து தருகிற வெளிச்சம்தான் இந்த வேதம். இதிலே நாம் பயணித்து இந்த ஓட்டம் எங்கே போய் முடியும் தெரியுமா? அந்த வாக்குத்தத்த தேசத்தில், அந்த பரம கானான்ல, அதுதான் பிதாவின் வீடு, பரலோக வாசஸ்தலம். அங்கே போய் முடியும். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த பாதையில் ஏலிமும் இருக்கும், மாறாவும் இருக்கும், மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும், உயர்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், அழுகையும் இருக்கும், களிப்பும் இருக்கும். இந்த ஓட்டத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த ஓட்டம் போய் முடியும் தெரியுமா? அங்கே நித்திய மகிழ்ச்சி இருக்கும், அங்கே நித்திய மகிமை இருக்கும், அங்கே நித்திய சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணியிருக்கிறார். நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னே ஓடி ஓட்டத்தை முடித்து சுதந்தரித்தவர்கள் உண்டு. அவர்களுக்கு பின்னாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அந்த நித்திய வீட்டை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, எங்களை எகிப்து என்னும் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினவரே, இந்த பூமியிலே நாங்கள் நீர் நியமித்த பாதையிலே உம்மை நோக்கி பயணிக்க கிருபை தாரும். அந்த நித்தியத்தை சுதந்தரிக்க எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.